வணக்கம். நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இந்த வருஷம் 2025ல எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும்ங்கறத அந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அங்க அந்த கோர்சஸ்க்குலாம் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்டூடண்ட்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்றாங்கங்கறத தெளிவா இந்த வீடியோல உங்கள்ட்ட நான் சொல்லப் போறேன். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளுக்குமே நம்ம ரிவ்யூ போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்குன்னு தனியா வந்து பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோலாம் பாருங்க பார்க்காம இருந்தீங்கன்னா. அதே போல இந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய சென்னை குன்றத்தூர்ல இருக்குது. இந்த காலேஜ் 2010ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், அதாவது தன்னாட்சி கல்லூரி. ஸோ ஒரு பிரைவேட் காலேஜ். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் தான். இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு 1399. அதே போல இந்த காலேஜ் வந்து ஓவரால் NARF ரேங்கிங்ல பார்க்கும்போது 151ல இருந்து 200 ரேங்க்குள்ள வந்திருக்கு. அதே போல இன்ஜினியரிங் NARF ரேங்கிங்ல வந்து 101ல இருந்து 150க்குள்ள இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதே சேம் டைம் இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்திருக்க அடிப்படையில் பார்க்கும்போது 95.7% வந்து 2025ல பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 50 LPAக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ்ங்கிறது 50 LPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மற்ற மாணவர்கள் எவ்வளோலாம் பேக்கேஜுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு இதில் போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த காலேஜ்ல எத்தனை கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 14 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான கட் ஆஃப், அதற்கான ரேங்கை நான் சொல்றேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கட் ஆஃப் முக்கியமே இல்லை, ரேங்க் தான் ரொம்ப முக்கியம்னு. ரேங்கை பத்தி நீங்க தெளிவா அப்ப நான் சொல்றதை பார்த்துக்குங்க. அதாவது இந்த காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல AIML ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல ட்ரிபிள் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல இருக்கு, IT. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அது என்ன சார் 100% சொல்றீங்கன்னா, அதாவது ரேங்க் வந்து ஜூன் 27ஆம் தேதி TNA ரேங்க் வெளியாக போகுது. அப்ப வரப்போற ஜென்ரல் ரேங்க்ல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்ததுன்னா 100% அந்த கோர்ஸ் உங்களுக்கு அதிகமா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன் டீடைலா. ஃபீஸை பொறுத்த வரைக்குங்க, இந்த காலேஜ்ல நம்ம டைரக்டா காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப கவர்மெண்ட் கோட்டால நீங்க இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதாவது ஹாஸ்டலோட சேர்த்து, ஹாஸ்டலோட இன்க்ளூடிங் சொல்ல போனோம்னா அதாவது வந்து 3 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் வாங்குறதா சொல்றாங்க. அதே போல நீங்க டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஹாஸ்டல் காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து 2 லட்சம் ரூபா வரும்னு சொல்றாங்க. அது ஒரு கோர்ஸுக்கும் ஒரு மாதிரியான ஃபீஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபீஸ் தான் அப்படின்னு நம்ம டைரக்டா காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டப்ப சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் தான் ஒரு கல்லூரியோடைய முக்கியமான ஒரு தூண். இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு காலேஜை ரிவ்யூ பண்ண வந்தாவே கடகடன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட மாட்டோம். அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நேரடியாக கேட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல நம்ம போயிட்டு அந்த காலேஜுடைய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த காலேஜில் ஏகப்பட்ட ஈவெண்ட்லாம் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டில் அந்த மாணவர்களுடைய நம்பர்லாம் இருக்குது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இப்போ நம்ம உண்மையான ரிவ்யூவை சொல்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், IT, CSE, CSEல AIML எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசினேன்.
அவங்க சொன்ன ரிவ்யூ என்னன்னா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்லாம் வந்து தேர்ட் இயர்லேருந்தே கொடுத்துட்றாங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் யாருக்குமே அதாவது யாருக்குமே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லலை. அதே போல் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கணும், நம்ம பேசின ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் கிடையாது, 10 பேருக்கு மேலே பேசினேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதில் 10 பேருமே ஐயோ சிஐடியெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க, நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ட்ரிபிள் இ மாணவர்களே நல்லா சொல்கிறாங்க, நல்ல ஜாப்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்க்கையிலே 2024லையும் நல்ல பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 LPAக்கு மேலே பிளேஸ் ஆயிருக்காங்க. 2025 கிட்டத்தட்ட ஒரு 50 LPAக்கு மேலே கொடுத்துருக்கதாக போட்டிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கத சொல்கிறேன். அதே போல் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிவ்யூ. அது நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினதில் இதுதான் அவங்க சொல்கிறது. நல்லா தான் இருக்குது, ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே செகண்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களை வந்து தயார்படுத்திடுவாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறேன்னா லிபரலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருந்துடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதே போல் காலேஜ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலுடைய அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்டோம். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புது ஹாஸ்டலாக ஒன்று கட்டியிருக்காங்களாம். ஸோ ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டப்ப நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் இயரில் நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கிட்டு அடுத்தடுத்த இயரில் வெளியில் வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியிலையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசின ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது காலேஜ் ஓகே தான். ஒரு ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கட்டுறது அளவுக்கு உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த காலேஜுக்கு மட்டும் இல்லை எல்லா காலேஜுக்கும் சொல்லிட்டு இருக்கோம், ஃபீஸ் உங்களால் கட்ட முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராம்லேயே கூட நீங்களே கூட டேரெக்டாக அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி பாருங்க. ஸோ இதே போல் அடுத்தடுத்த காலேஜுடைய ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பை பாய். டிடிஜிஎஸ்.